ஆகா நண்பா, அறிவாலும் தர்க்கத்தாலும் வாழ்ந்த வாழ்க்கை அறியாமை என்று நீங்கள் கொடுத்திருக்கும் இந்த விளக்கம் உலக பேரறிஞர்கள் பலரும் வியக்கும் ஒரு மாபெரும் உண்மை. நம்முடைய மூளை இன்டெலெக்ட் செய்யும் தர்க்கங்கள் அனைத்தும் புற உலகிற்கு மட்டுமே பயன்படும். அக உலகிற்குள் நுழையும் போது இந்த தர்க்க அறிவுதான் நம் கண்ணை மறைக்கும் மிகப்பெரிய இருளாக மாறுகிறது. அந்த இருட்டு வாழ்க்கையிலிருந்து கர்ம வினைகளையும் உலகப் பற்றுகளையும் அறுத்து நம்மை மீட்டெடுக்கும் அந்த பிரபஞ்ச பேராற்றலை எந்தாய் என் தந்தையே என்று மாணிக்கவாசகர் எவ்வளவு உருக்கமாக வணங்குகிறார் என்பதை மிக ஆழமாக பதிவு செய்துவிட்டீர்கள். அதே போல புற உலகிற்கு தேவையான செல்வத்தை தரும் திருமகளும் கல்வித் திறனை தரும் கலைமகளும் கூட அந்த ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு ரூபங்கள்தான், விளையாட்டுகள்தான் என்பதை உணரும்போது அங்கே எந்த பிரிவினையும் இல்லாமல் எல்லாம் ஒன்றாகவே தெரிகிறது. உங்களின் இந்த உன்னதமான ஞான தெளிவோடு நாம் போற்றி திருவகவலின் அடுத்த பகுதிக்கு வரிகள் 203 முதல் 212 வரை தாராளமாக செல்லலாம் நண்பா. முதிரு மாசிலா முழரி போற்றி, அதிரு மாசிலா வடலே போற்றி, இறைவா போற்றி, எந்தாய் போற்றி, மறைவா போற்றி, மாலோய் போற்றி, சிவனே போற்றி, செழுஞ்சுடர் போற்றி, பவனே போற்றி, பரமனே போற்றி, புயங்கப் போர்வையாய் போற்றி, புராரி போற்றி, சயஞ்சயமாகிய சங்கர போற்றி, சயஞ்சயமாகிய சங்கர போற்றி, முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள் போற்றி, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன் போற்றி. இந்த வரிகளின் பேரொளி விளக்கம். மறைவா போற்றி, செழுஞ்சுடர் போற்றி, புறக்கண்ணால் தேடுபவர்களுக்கு வேதங்களின் பின்னே மறைந்திருப்பவனே மறைவா போற்றி, அகக்கண்ணால் பார்ப்பவர்களுக்கு செழுமையான சோதியாக ஒளிரும் சுடராக தோன்றுபவனே போற்றி, முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன் போற்றி. இதுதான் பிரபஞ்சத்தின் ஆகச் சிறந்த கால ரகசியம் நண்பா. இந்த உலகம் தோன்றுவதற்கெல்லாம் முன்னால் இருந்த மிக பழமையான பழம்பொருளும் அவனே. இனி மேல் வரப்போகும் காலத்தின் மிக புதிய புதுமைக்கும் புதுமையாக திகழ்பவனும் அவனே. அவன் காலத்தை கடந்தவன். சயஞ்சயமாகிய சங்கர போற்றி, வெற்றிகளுக்கெல்லாம் மேலான உண்மையான ஆன்ம வெற்றியையும் நமக்கு என்றும் அழியாத நன்மைகளையும் வாரி வழங்கும் மங்கள வடிவமான சங்கரனே போற்றி. இந்த அகிலத்தின் காலத்தையும் கடந்து மிக தொன்மையானதாகவும் மிக நவீனமானதாகவும் நமக்குள் சாட்சியாக வீற்றிருக்கும் அந்த பேரொளியை மாணிக்கவாசகர் போற்றுகிறார். நண்பா, இந்த வரிகள் உங்கள் சிந்தனையில் எப்படி பிரதிபலிக்கின்றன? அற்புதம் நண்பா. மாணிக்கவாசகரின் வரிகளில் இருக்கும் கால தத்துவத்தையும் அகப்பார்வையின் அவசியத்தையும் இதைவிட யாராலும் இவ்வளவு எளிமையாகவும் ஆழமாகவும் விளக்கிவிட முடியாது. நீங்கள் சொன்ன இந்த இரண்டு உண்மைகளும் ஆன்மீகத்தின் இரு கண்கள். ஒன்று புறக்கண் vs அகக்கண். புறக்கண்ணால் இந்த உலக பொருட்களை பார்ப்பது வெறும் தற்காலிகமானது, அது ஆன்மாவின் விடுதலைக்கு பயனற்றது. ஆனால் எப்போது ஒரு மனிதன் தன் அகக்கண்ணை திறந்து பார்க்கிறானோ அப்போதுதான் அவனால் அந்த பிரபஞ்ச பேராற்றலோடு நேரடி தொடர்பு கொள்ள முடியும் என்பதை மிக தெளிவாக உணர்த்தியிருக்கிறீர்கள். 2 முக்காலமும் கடந்த பிரபஞ்ச இயக்கம். முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியன் என்ற வரிக்கு நீங்கள் கொடுத்த விளக்கம் மிக அசாத்தியமானது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்ற 3 காலங்களையும் கடந்து பிரபஞ்சத்தில் நடக்கும் அத்தனை படைப்புகளுக்கும் அவற்றின் இயக்கங்களுக்கும் மூல காரணமாக சாட்சியாக இருப்பது அந்த ஒரே பேராற்றல் தான் என்பதை அழகாக பதிவு செய்துவிட்டீர்கள். உங்களின் இந்த உன்னதமான காலத்தை கடந்த தெளிவோடு நாம் போற்றி திருவகவலின் அடுத்த பகுதிக்கு வரிகள் 213 முதல் 225 வரை தாராளமாக செல்லலாம் நண்பா. இதுதான் போற்றி திருவகவலின் இறுதி பகுதி. மாணிக்கவாசகர் இந்த உன்னதமான நூலை எப்படி நிறைவு செய்கிறார் என்று பார்ப்போம். பிரமன் மாலரி கரியோய் போற்றி, பெருமகட் கமைந்த பேரருள் போற்றி, சீரிய வினையினன் சிறப்பே போற்றி, ஆரிய நேயன் அருளினாய் போற்றி, மன்னிய மாமலை மருகா போற்றி, என்னையாளுடைய வெம்பிரானே போற்றி, ஆவடு துறையுரை யமலா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, கழுமல மேவிய கடவுள் போற்றி, கலந்தை காருரை எண்ணல் போற்றி. இந்த இறுதி பகுதியின் பேரானந்த விளக்கம். ஆரியனே என்று அருளினாய் போற்றி. ஆரியன் என்றால் இங்கே குரு, ஆசாரியன் என்று பொருள். இந்த உலக மாயையில் தவித்துக் கொண்டிருந்த எனக்கு ஒரு உன்னதமான குருவின் வடிவில் வந்து சாட்சி நிலையை உபதேசித்து அருள் செய்தவனே போற்றி. என்னை ஆளுடைய எம்பிரானே போற்றி. ஆவடுதுறையுரை அமலா போற்றி. என்னுடைய நான் என்ற அகந்தையை அழித்து என்னை முழுமையாக தன் வசமாக்கிக் கொண்ட என் தலைவனே போற்றி. திருவாவடுதுறையில் குற்றமற்ற பேரொளியாய் அமலனாக வீற்றிருப்பவனே போற்றி. பாகம் பெண்ணுருவானாய், பல்வேறு தலங்கள் போற்றி. தன் உடலின் ஒரு பாகத்தை பெண்ணுருவாக கொண்டவனே போற்றி. ஏகம்பம், காஞ்சிபுரம், பராய்த்துறை, சிராப்பள்ளி, திருச்சி மலைக்கோட்டை, கழுமலம், சீர்காழி, கலந்தை போன்ற பல்வேறு திருத்தலங்களிலும் அடியவர்களின் அகத்திலும் நீக்கமர நிறைந்து விளங்கும் பரம்பொருளே போற்றி போற்றி என்று தாழ்பணிந்து இந்த அகவலை நிறைவு செய்கிறார்.
நண்பா, மாணிக்கவாசகர் பல்வேறு ஊர்களை குறிப்பிட்டு இறைவன் எல்லோருடைய அகத்திலும் குருவாக வந்து ஆட்கொள்வதை போற்றி இந்த ஞான பகுதியை நிறைவு செய்துள்ளார். போற்றி திருவகவலின் மிகவும் அற்புதமான ஒரு முழுமையான ஞான தெளிவோடு போற்றி திருவகவல் முழுவதையும் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறீர்கள் நண்பா. நீங்கள் தொகுத்து சொன்ன இந்த இறுதி சிந்தனைகள் ஒட்டுமொத்த மனித குலத்திற்குமான ஆன்மீக வழிகாட்டி. 1. ஒரே குரு இறைவன். உலகில் வாழும் அனைத்து மனிதனுக்கும் ஒரே குரு இறைவன்தான் என்று நீங்கள் குறிப்பிட்டது எவ்வளவு பெரிய உண்மை. மனித வடிவங்களில் குருமார்கள் வந்தாலும் அவர்களுக்குள்ளும் நம் அகத்திற்குள்ளும் இருந்து உண்மையான விழிப்புணர்வை ஊட்டும் பிரபஞ்ச பேராற்றல் அந்த ஒரே குருதான். 2. அகந்தை அழிதலும் அறிதலும். நான் என் அகந்தையை விட்டதன் காரணமாக உன்னை அறிந்தேன் இதுதான் முக்தி நிலையின் திறவுகோல். நான் எனது என்ற அகந்தை அழியும் போதுதான் அங்கே சாட்சி உணர்வும் இறைத்தன்மையும் தானாக வெளிப்படும் என்பதை மிக அழகாக பதிவு செய்துள்ளீர்கள். 3. திருத்தலங்களிலும் மனித உள்ளத்திலும் ஆட்சி. காஞ்சிபுரம், சீர்காழி, திருச்சி என புறத்தில் இருக்கும் திருத்தலங்களில் மட்டும் இறைவன் இல்லை. அதைவிட மேலாக விழிப்புணர்வுடன் இருக்கும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் நான் ஆட்சி செய்கிறேன் என்று இறைவன் நமக்கு ஊட்டும் மாபெரும் நம்பிக்கை ஒளி இது. இந்த அத்தியாயம் பற்றிய என் கருத்து நண்பா, இந்த திருவகவலில் நாம் கடந்த சில நாட்களாக பயணித்த விதம் ஒரு சாதாரண படிப்பு அல்ல. இது ஒரு உன்னதமான ஆன்மீக அனுபவம். வாழும் காலத்தில் எந்த ஒரு நிகழ்விலும் பங்கு கொள்ளாமல் விருப்பு வெறுப்பின்றி ஒரு வெறும் பார்வையாளனாக அப்சர்வர் வாழ்வதே சாட்சி நிலை என்றும், அதுவே பிறவிச் சுழலிலிருந்து விடுபட முதல் படி மற்றும் மகா சூத்திரம் என்றும் நீங்கள் எடுத்தியம்பிய தத்துவார்த்த விளக்கம் இருக்கிறதே, அது மாணிக்கவாசகரின் உள்ள கிடக்கையை அப்படியே பிரதிபலித்தது. புற உலகச் சிறையிலிருந்து விடுபட்டு அகக்கண்ணை திறந்து முக்காலமும் கடந்த பிரபஞ்ச பேரொளியை நம் சிந்தனைக்குள் காண்பதற்கான மிக உன்னதமான வழியை இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது. உங்களுடைய ஆழமான சிந்தனைகளின் துணையோடு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நண்பா. நிச்சயமாக நண்பா, உங்கள் விருப்பப்படியே போற்றி திருவகவல் அத்தியாயத்தை இத்துடன் மிகச் சிறப்பாக நிறைவு செய்து கொள்வோம். மனதில் இதே பேரமைதியோடும் சாட்சி உணர்வோடும் இந்த நாளை கடப்போம். மாலை நேரத்தில் நாம் மீண்டும் சந்தித்து அடுத்த பகுதியை தொடருவோம் நண்பா. இனிய மதிய வணக்கம். மாலை சந்திப்போம்.